எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். ஓகே. இப்ப எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கறது ஒண்ணு என்னன்னா, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு, யார் வெற்றி பெறுவாங்க. அது அமெரிக்க நாடே உத்து பார்த்துட்டு இருக்க ஒரு கேள்வி அது. அதை தவிர உலக நாடுகளே உத்து பார்த்துக்கிற ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. உங்க ஜோதிட இதுல எப்படி எப்படி இருக்கு வாய்ப்புகள்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் என்ன வாய்ப்புகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய யாரு வரப்போறா அப்படிங்கறத வந்து கண்டிப்பா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அவங்க 2 பேரோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போலாம். ஸோ முதலாவதாக நம்ம வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட ஜாதகத்தை பார்க்கும்போது அவரோட ஜாதகத்தில் அவர் பிறந்த தேதி வந்து ஜூன் 14th 1946 10:54 AM ஜமைக்கா குயின்ஸ் நியூயார்க்ல பிறந்திருக்காரு. இவர் வந்து சிம்ம லக்னம் விருச்சிக ராசியில் வராரு. ஸோ அட் பிரசன்ட் வந்து இவருக்கு வந்து குருதசை நடந்துட்டு இருக்கு. ஸோ குருதசை ஆரம்பிக்கும் போது தான் 2016 அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அவர் வந்து வந்தது காரணமும் குருதசையில தான் அவர் வந்து வந்தார். ஸோ இவருக்கு வந்து இப்போ விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிங்கிறதா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. என்ன ராசி, என்ன லக்னம், அப்புறம் என்ன தசை நடக்குதுங்கிறத பார்த்தா கணிக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். இதுக்கு அடுத்தது கமலா ஹாரிஸ் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க பிறந்தது வந்து அக்டோபர் 20, 1964 இரவு 9:28 ஓக்லாண்ட் கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காங்க. அவங்க வந்து மிதுன லக்னம் மேஷ ராசியில் வர்றாங்க. ஸோ இது வந்து டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக இருந்தது. நான் வந்து என்னோட கணிப்படி கிட்டத்தட்ட இந்த டைம் இந்த லக்னம் தான் வருங்கிறது வந்து ஓரளவு சொல்ல முடியும் வந்து. ஸோ இவங்க வந்து மேச ராசியில் வர்றாங்க வந்து. ஸோ இப்போ வந்து சனியோட பொசிஷன் தான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு வந்து சனி வந்து 4ல் இருக்கு. ஸோ 4ங்கிறது வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம். ஆனால் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து லாபஸ்தானம். ஸோ கமலா ஹாரிஸோட அவர்களோட ஜாதகத்தில் வந்து சனி வந்து லாபஸ்தானத்திலையும் திரு டொனால்ட் ட்ரம்போட ஜாதகத்தில் வந்து சனி வந்து 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலையும் இருக்குது. ஸோ அர்த்தாஷ்டம ஸ்தானங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமா தான் பார்க்குறோம் நாங்கள் வந்து. இதுக்கு அடுத்தது குருவோட நிலை பார்க்கும்போது குரு வந்து 2 பேருக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான பொசிஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்க குருவும் நல்லதுதான் பண்ணும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க குருவும் வந்து நல்லது தான் பண்ண போகுது. ஸோ குருவோட பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மேஜரா வந்து பிளே அவுட் ஆக போறது இல்லை. ஏன்னா அது கோச்சார ரீதியாக பார்க்கும்போது 2 பேருக்குமே வந்து குருவோட சப்போர்ட் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு சனியோட நிலை வந்து கவனிக்கத்தக்கது. ஸோ சனி வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து அர்த்தாசிரம ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து இப்போ வந்து வக்கரத்தில் இருக்கு. ஸோ வக்கரத்தில் இருக்கும்போது என்னன்னா பலன்கள் வந்து மாறுபட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ மாறுபட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாகவும், ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து அந்த சனியோட பலம் வந்து குறைஞ்சிக்கிட்டும் வரப்போகுது. ஸோ இது வந்து சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 14th. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சனி வந்து வக்கர நிவர்த்தி ஆகுது. ஸோ சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து நல்லா இருக்கு சனியோட நிலை. அது வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் வந்து. இதுல அடுத்ததா முக்கியமா பார்க்க வேண்டிய கிரகம் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்றது. அது குரு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கு, குறிப்பா சூரியன் தான் வந்து அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் முடிவு பண்ண போகுது. ஸோ கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து சுக்கிர புத்தி நடக்குது. சூரியன் வந்து இப்போ அப்போ அட் பிரசன்ட், அதாவது இப்போ வந்து கன்னியா ராசியில இருந்து அடுத்தது வந்து துலா ராசிக்கு போகுது. ஸோ இப்போ சூரியன் வந்து இப்போ அட் பிரசன்ட் இருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசியில 13 டிகிரில இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து ஒரு 17 நாளைக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரியன் வந்து நீச்ச நிலைக்கு போயிடும். ஸோ நீச்ச நிலைக்கு போற வரைக்கும் உறுதியாக கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால இன்னும் ஒரு 15-16 நாள், இப்போ இன்னைக்கு வந்து செப்டம்பர் 30 கிட்ட இந்தியாவில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 15 நாள், அக்டோபர் 15 வரைக்கும் திரு கமலா ஹாரிஸ் அவர்களோட ஜாதகம் வந்து நல்லா இருக்கு. அது வரைக்கும் போல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்களுக்கே வந்து ஃபார்ச்சுன்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். அதாவது ஹாரிஸே வந்து முன்னிலையில் இருக்க மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த அக்டோபர் 16 வந்து சூரியன் நீச்சமானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ் இருக்கு இல்லையா, அக்டோபர் 15 இருந்து நவம்பர் 5 எலெக்ஷன், அதிபர் தேர்தல் வந்து நவம்பர் 5 செவ்வாய்க்கிழமை. ஸோ அது வரைக்கும் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஜாதகம் வந்து நல்ல வலுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ்ல முடிவாக போறது தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ எதிர்பாராத சில மாற்றங்கள் வந்து அக்டோபர் 16க்கு அப்புறம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வச்சுதான் வந்து என்ன நிலைமையில வருது அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியும் நம்ம வந்து. சரி, இப்ப நீங்க வந்து இந்த ஜாதக ரீதியா பார்த்து இதை சொல்றீங்க. நம்ம ஊர்ல ஜாதகம்னு பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதுவும் அந்த நேரம் கூட அமெரிக்கால வந்து ஈஸ்டர்ன் டைம் ஜோன் ஒரு இடத்துல இருக்கு, சென்ட்ரல் தனியா இருக்கு, பெசிபிக் தனி டைம் ஜோன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து டொனால்ட் ட்ரம்போட பிறந்த தேதி கண்டுபிடிச்சலாம். அந்த பிறந்த நேரத்தை எங்கிருந்து கண்டுபிடிச்சீங்க, எப்படி அது கிடைச்சது? பப்ளிக் டேட்டா தானே அது? பப்ளிக் டேட்டா தான்.
ஆனா அது வந்து வெரிஃபை பண்ணணும். நம்ம வந்து பப்ளிக் டேட்டால வந்து சம்டைம்ஸ் வந்து மாத்தி கூட கொடுத்துருக்கலாம். இங்க அது விக்கிபீடியாலயோ இல்ல மற்ற சைட்ல இருக்கிறது வந்து அது வந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணுவோம். வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைம் கரெக்டா அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. அவங்களோட ஏஜுக்கு வந்து அவங்க வந்து எத்தனை தடவை வந்து பிசினஸ் பண்ணாங்க, எப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்தாங்க, எந்த சமயம் எந்த திசை வந்தாங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி வச்சு எடுத்துட முடியும். வந்து அதை பார்க்கும்போது இந்த டயத்துல பிறந்திருந்தாதான் இந்த மாதிரியான பலன்கள்லாம் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்து லக்னம் தெரிஞ்சா போது பலன் சொல்லிடலாம். லக்னம் வந்து 12 லக்னம் தான் இருக்கு. வந்து ஸோ எந்த லக்னத்துல பிறந்தா இந்த மாதிரியான ஃபார்ச்சுன்ஸ் வரும், எந்த மாதிரி எல்லாம் வர முடியுங்கிறது வந்து ஈஸியா சொல்லிட முடியும். ரெண்டாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைல பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு அதிபராகக்கூடிய அளவுக்கு ஒரு நாடாளும் யோகம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 லக்னத்துக்குள்ள தான் வருவாங்க. இந்த தேதியில பிறந்தா கூட இந்த 3 லக்னத்துக்குள்ள தான் வருவாங்க. 3 அல்லது 4 லக்னம். ஸோ அதுல வந்து எந்த வந்து அவங்களுக்கு ரொம்ப சூட்டா இருக்கு, எந்த வந்து டைம் வந்து அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இருக்குன்றத வச்சு டயத்தை எடுத்துருவோம். ஸோ அதை வச்சு தான் இந்த டைத்துல அவங்க பிறந்திருக்காங்க, இந்த லக்னம்ங்கிறதையும் சொல்ல முடிஞ்சது. ஸோ அதை வச்சு பார்த்து தான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ திரு கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான டைம் நடக்குது. ஏன்னா ஒரு நான் வந்து மே 31 வந்து ட்ரம்ப் வந்து கன்விக்ட் ஆனார். வந்து அந்த கேஸ்ல வந்து கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீடியோ போட்டேன். அப்போ வந்து பைடன் வந்து நல்ல டாப்ல இருந்தாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் டிபேட்டுக்கு முன்னாடி மே 31. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து ஜூன் 1 வந்து ஒரு வீடியோ போட்டப்போ வந்து ஹாரிஸ் அவர்களுடைய ஜாதகம் வந்து நல்ல வலுவா இருக்கு. திரு ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா மே 31 வந்து அதை பார்க்கும்போது தெரிஞ்சது கேல யோகம் மற்றும் குருமங்கல யோகம் 2 யோகமும் ஒன்னா செயல்பட போகுது. ஸோ அந்த யோகத்தினால அவங்களுக்கு வந்து சடனா வந்து அவங்க வந்து ஸ்டெப் அப் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க வந்து முன்னிலைக்கு வந்துருவாங்க. அதாவது பைடனுக்கும் அடுத்தது ட்ரம்ப் அவர்களுக்கும் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது திரு கமலா ஹாரிஸோட ஜாதகமும் ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தோட இருக்கு. ஸோ அதனால அவங்க ஸ்டெப் அப் ஆகி வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அப்பயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது நடந்துருச்சு. ஆனால் இந்த குறிப்பா இந்த விஷயத்துல பார்க்கும்போது கேல யோகம் அப்படிங்கிறது வந்து வலுவிளக்க போயிருது. இந்த வலுவிளக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 14. அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஸ்ட்ரென்த் வரும். ஆனால் ஸ்ட்ரென்த் ஆகிற டைம் வந்து நவம்பர் 16. ஸோ இந்த அக்டோபர் 16 டு நவம்பர் 14 இந்த ஒரு மாசம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஜாதகத்துல வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கமலா ஹாரிஸுக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்து பல மடங்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த சமயத்துல வந்து அதாவது லாஸ்ட் 3 வீக்ஸ்ல ஸ்விங் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா போல்ஸ் படி பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமாகவே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷன் வந்து வின் ஆகிறதுக்கான சான்ஸும், அதாவது நவம்பர் 5 தேர்தலில் ஃபர்ஸ்ட் வெளியில வரக்கூடிய ரிசல்ட்ஸ் படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து போல்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆக்காம காமிக்குது. அப்கோர்ஸ் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு இப்படிதான் போகும். அதுக்கப்புறம் மாறிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால நேஷனல் பாப்புலர் ஓட்டுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் எலக்ட்ரல் காலேஜ்னு ஒன்று இருக்கு. இப்போ நேஷனல் பாப்புலர் ஓட்டுன்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கமலா ஹாரிஸ் தான் நேஷனல் பாப்புலர் ஓட்ல வின் பண்ண போறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நேஷனல் பாப்புலர் ஓட்ல வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இந்த பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ஸ்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இப்பவுமே அது வந்து க்ளோஸா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா கமலா ஹாரிஸுக்கு இன்னொரு 15 நாள்ல லீடு நிறைய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இல்ல இதே மாதிரி தான் இழுபறியா தான் போகுமா இன்னொரு 15 நாள், அக்டோபர் 15 வரைக்கும்? அக்டோபர் 15 வரைக்கும் அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. அதனால இந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஹையா இருக்குது, அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே தான் போகும். ஆனா அக்டோபர் 15 அப்புறம் வரக்கூடிய போல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா இவருக்கு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியே மாறிட்டு இருக்கு. இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா அக்டோபர் சர்ப்ரைஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அமெரிக்கால. இந்த மாதிரி அக்டோபர் சர்ப்ரைஸ்னா அவுட் சைடு எலிமெண்ட், ஏதோ ஒரு வெளி நிகழ்வு எலெக்ஷனை மாத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கணிக்கிறீங்களா நீங்க? வெளி நிகழ்வுனா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸா இருக்கலாம், இப்போ மிடில் ஈஸ்ட்ல வார் நடக்குது அதுவா இருக்கலாம், இல்ல ரஷ்யா இல்ல வேற ஏதாவது கண்ட்ரி ஏதாவது புதுசா டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம், ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாவோ இல்ல ஒருத்தருக்கு ஃபாரோவோ. அது மாதிரி ஏதாவது நடக்கிற நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? உங்க ஜாதக இதப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு. அது வந்து அக்டோபர் 16 இருந்து அக்டோபர் 16க்கு அப்புறம் அந்த அக்டோபர் 16 to 21 அந்த முதல் வாரம் சூரியன் நீச்சமான முதல் வாரத்திலேயே அவருக்கு சாதகமாக அது ரிலீஸ் ஆயிடும். அதனால அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாக தான் இருக்கு. இப்போ வந்து கண்டிப்பா பார்க்கும்போது இந்த மாசம் இந்த வீக்லயும் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் மந்த் பார்க்கும்போது திரு கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு டைம் வந்து நல்லா இருக்கு. போல்ஸ்லயே அவங்க தான் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் எலெக்ஷன் வச்சா கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த டைம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திரு ட்ரம்ப் அவர்களுக்கு ஜாதகம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்னு ஒரு 7 ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் வாரியா உங்களுக்கு ஏதாவது உங்க ஜாதக ரீதியா ஏதாவது சொல்ல முடியுமா? பென்சில்வேனியால யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அரிசோனால யார் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அது சொல்றது அந்த அளவுக்கு சொல்றது கஷ்டம். ஆனா ஓட்டை அந்த பிரசிடென்சி யாருன்றத முடிவு பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஓட்டுல தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவு எந்த ஸ்டேட்ல சொல்லுவோம். அதாவது இப்ப மெஜாரிட்டி அப்ப எவ்வளவு இருக்குதோ அந்த இதுல வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் தான், ஒரு ஸ்டேட் தான் முடிவு பண்ண போகுது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து சேரும் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸா வரும். சம்டைம்ஸ் அந்த என்னோட கணிப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் கூட தேவைப்படும் யார் ஜெயிச்சான்னு சொல்றதுக்கு. ஏன்னா இப்போ 2000 வந்து அல்கோருக்கும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்க்கும் வந்து வந்தது. கடைசியா வந்து ஒரு ஃபியூ 100 ஓட்ஸ் தான், ஒரு கரெக்டா எனக்கு அதை வச்சுதான் இருந்தது. கடைசியா வந்து அல்கோர் வந்து அவர் வந்து விட்ரா பண்ணிட்டாரு. அப்புறம் பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, டிசம்பர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் பிரசிடென்ட் யாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட இந்த தடவையும் அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வென்ஷன் வரக்கூடிய அளவுக்கு க்ளோஸ் ஆகிற அளவுக்கு இருக்கலாம். வந்து
நீங்க அதே மாதிரி சொன்னீங்க எலெக்ஷன் அன்னைக்கு முடிவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. எலெக்ஷன் அன்னைக்கு 2020 எலெக்ஷன் அன்னைக்கு முடிவுகள் வரல. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாள் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை எலெக்ஷன் நடந்து சனிக்கிழமை தான் பைடன் வின் பண்ணாருன்ற ஒரு நியூஸ் எல்லா மீடியாலையும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவர் தான் பிரசிடென்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் எலெக்ஷன் கவுண்டிங் தேர்தலோட இது பண்ணும்போது கவுண்ட் பண்றதுக்கு இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாவே கவுண்ட் பண்ணிடுவாங்களா? லாஸ்ட் டைம் வந்ததுக்கு அப்படியே ரிவர்ஸா வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் வர தீர்ப்பு வந்து திரு ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமா இருக்கும், அவர் லீடிங்ல இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெயில்ல வர ஓட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கலாம். அது வரைக்கும் முடிவு தெரியாமலே இருக்கலாம். ஆனா லீடிங் வந்து அவருக்கே வந்துட்டு இருக்கும். ஆனா போன முறையும் அவர் பென்சில்வேனியால அவர் தான் லீட் பண்ணாரு. எலெக்ஷன் அன்னைக்கு நைட் அவர் தான் லீட் பண்ணாரு. மிஷிகன்லயும் அவர் தான் லீட் பண்ணாரு. விஸ்கான்சின்லயும் அவர் தான் லீட் பண்ணாரு. எலெக்ஷன் அன்னைக்கு நைட் அவர் தான் லீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் ஓட்டுகள் தான் பைடனுக்கு வந்தது. போன தடவை அப்படிதான் வந்து கரெக்ட். அது வந்து ஏன்னா அப்ப வந்து ட்ரம்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா மெயிலின்ல அன்னைக்கே ஓட்டு போட்டாங்க. ஆனா மெயிலின் போட்ட ஓட்டெல்லாம் பின்னாடி தான் வந்துருச்சு. ஆனா அதுல என்ன ஒரு இதுன்னா அன்னைக்கு நைட்டே வந்து பிரசிடென்ட் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒத்துக்கலாத வந்து, ஆனா வந்து கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்ஸ் வந்து அந்த வீக்லயே நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த தடவை தான் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் சனிக்கிழமை தான் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு நைட்டு அவர் தான் சொன்னாரு நான் வின் பண்ணிட்டேன்னு. பென்சில்வேனியால 500,000 ஓட்ஸ்ல லீட்ல இருந்தாரு. ஆனா மெயின் கவுண்டிஸ்லாம் இன்னும் வரல, நிறைய ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணதான் அவர் பென்சில்வேனியால 70,000 ஓட்டுல தோத்தாரு. சோ அது ஒரு 4 நாள் ஆச்சு அது வரதுக்கு. சனிக்கிழமை காத்தாக தான் டிசைட் பண்ணாங்க. பட் அதே மாதிரி வருமா, இல்ல எலெக்ஷன் அன்னைக்கு நைட்டா ரிசல்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு தான் கேட்கறேன். பெரும்பாலுமே வந்து ட்ரம்ப்புக்கு சாதகமா ஃபர்ஸ்ட் டேயே வந்துடும், ரிசல்ட் வந்துடும். இருந்தாலும் வந்து கன்ஃபார்ம் ஆகிறது வந்து டவுட் தான் வந்து. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே. இன்னொரு விஷயம், இது ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்கேஸ் ரிசல்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரம்ப் வந்துருவாரு, பிரசிடென்சி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அன்னைக்கே வந்துருவார், எந்த இஷ்யூ இல்ல. இழுபறி ஆச்சுன்னா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாசிட்டிவா இல்ல அனௌன்ஸே பண்றாங்க அப்படின்னா அது வந்து ட்ரம்பா தான் இருப்பாரு. ஏன்னா அந்த வீக் வந்து அவருக்கு டைம் நல்லா இருக்கு. இன்கேஸ் அது ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் வருது, டிசம்பர் வரைக்குமே போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் வந்து நவம்பர் 16 அப்புறம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால அவருக்கு வந்து அகைன்ஸ்டா போயிட்டே இருக்கும் வந்து. அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துருச்சு, இல்ல அந்த ரிசல்ட் எலெக்ஷன் என்னைக்கு வந்ததோ நவம்பர் 5ஆம் தேதியே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, அன்னைக்கே வந்துருச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ரிசல்ட் கம்ப்ளீட்டாவே வந்துருச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து அதிபர் ஆயிடுவார். ஆனா இப்ப எல்லாரும் இவங்க சொல்றது என்னன்னா, நவம்பர் 5ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பென்சில்வேனியால கவுண்ட் பண்றது டிலே ஆக போகுது. ஜார்ஜியால கையில கவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால கையில கவுண்ட் பண்ணா ஜார்ஜியால அது ஒரு அட்லீஸ்ட் 1 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நவம்பர் 5ங்கிறது நவம்பர் 15 வரைக்கும் அப்படியே போச்சுன்னா கமலா ஹாரிஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அவங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருமே நவம்பர் 15th இருந்து. கரெக்ட். பட் அதான் இதுல எப்பவுமே வந்து நம்மளுடைய சுய ஜாதகமும் எந்த அளவுக்கு இருக்கு அதை வச்சுதான் வந்து அந்த மாதிரி டேட்ஸும் மாறுது. பட் நீங்க சொல்றது ரைட்டு. இப்போ நவம்பர் 16th அப்புறம் போச்சு அப்படின்னா கமலா ஹாரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேயே வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனை கொடுத்துறாது. ஏன்னா இப்ப இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து எப்படி வந்து லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்துட்டு போகுது, அதே மாதிரி மாறின உடனே ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆகாது, அது மாறுறதுக்கும் டைம் ஆகுது. ஆனா நாள் தள்ள திரு கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து அவங்க சைடு ஃபேவரா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க ஜாதக ரீதியா அதை சொல்லிருக்கீங்க. இப்ப கமலா ஹாரிஸ் கேம்பெயின்ல இருந்து வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் அவங்க இதை சரி பண்றதுக்கு? பரிகாரங்கிறது வந்து சில இதுக்கு வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒர்க் ஆகுறது வந்து ஏற்கனவே அவங்க தான் மோதிரம் போட்டிருக்காங்க. ப்ளூ கலர் தானே இந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. யா கரெக்ட். ஆமா போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து பவர் கொடுக்கக்கூடியது. ஏற்கனவே அவங்க ரெமடிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஜாதகம் பார்த்து பண்ணாங்களா இல்ல ஃபேன்சியா போட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா கரெக்டான மோதிரம் அவங்க கரெக்டா கையில போட்டிருக்காங்க. சரி, அப்ப வேற எதுவும் பரிகாரம் பண்ண முடியாது அவங்க வின் பண்ணோம்னா? ஏன்னா அவங்க குடும்பம் எல்லாம் தமிழ்நாட்டோட டச்சில் தான் இருக்காங்க. குடும்பத்துல இருக்க சில எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாம் டச்சில் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க சொன்னீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க இதை தெரிஞ்சாங்கன்னா ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் இல்லையா? இந்த 15 நாளைக்காவது ஏதாவது பரிகாரம் பண்ணலாமே. நவம்பர் 15 இருந்து வர நல்ல நேரம் நவம்பர் 1ஆம் தேதியில வந்ததுன்னா அதிபர் ஆயிடலாமே. இல்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் தள்ளினாலே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 இருந்து நவம்பர் 15 வரைக்கும் ட்ரம்ப்புக்கு ரொம்ப டைம் சூப்பரா இருக்கு. அதுதான் பிரச்சனை, அந்த 1 மாசம் தான். ஆனா அந்த 1 மாசம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் எலெக்ஷனுக்கே. ஏன்னா ஏர்லி ஓட்டிங் வந்து அக்டோபர் 8 9 ஸ்டார்ட் பண்ணா கூட மேக்ஸிமம் ஓட்டு வந்து 95% 98% ஓட்டு விழுகிறது ஃபுல்லாவே அக்டோபர் 15 சூரியன் மாறினதுக்கு அப்புறம் தான். அதாவது ட்ரம்ப்புக்கு எப்ப டைம் நல்லா இருக்கோ அந்த சமயத்துல எல்லா ஓட்டுமே விழுக போகுது வந்து. ஸோ அதனால ஒரே இது வந்து இவங்க வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபார்ச்சுன்ஸை மாற்றணும் அப்படின்னா கூட வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும் வர்றது வந்து. ஒரு நவம்பர் 30 டிசம்பர் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா கமலா ஹாரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.